ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம கடாயை வச்சிடுறோம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நம்ம கிளறலாம். நல்லா இதாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அடுத்தது நம்ம சப்பாத்தி ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக நல்லா பிச்சு போட்டுக்கணும். அடுத்தது நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம கொஞ்சம் சால்ட்டு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் 2 முட்டை போடுறேன். நீங்கள் 2 இல்லை 3 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை மட்டும் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த முட்டைக்கு கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தியை அதில் போடலாம். சப்பாத்தி நம்ம போட்டு நல்லா கிளறி விடலாம். அந்த காரம் எல்லாம் சப்பாத்தியில் நல்லா மிங்கிள் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இப்போ பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. அதில் மசாலாலாம் ஆட் பண்ணி கலர் கொஞ்சம் மாறிடுச்சு எல்லாமே. இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சில்லி சப்பாத்தி. இது ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்லேயே. இதை நம்ம கொத்து பரோட்டாவும் தோசைக்கல்லில் போட்டு நல்லா கொத்தலாம். நாங்கள் கொத்தலை, சில்லி சப்பாத்தி மாதிரி நாங்கள் செஞ்சுட்டோம். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.